இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெக்கானிக்கல் ஷட்டர் வர்சஸ் எலக்ட்ரானிக் ஷட்டர். இந்த ரெண்டும் எப்படி வேலை செய்யுது, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த மெக்கானிக்கல் ஷட்டர்னா என்ன, எலக்ட்ரானிக் ஷட்டர்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மெக்கானிக்கல் ஷட்டர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியுங்க. இது சிம்பிளாக ஒரு மாடர்ன் டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணுற எல்லா பேசிக் யூஸருக்கும் இந்த ஷட்டர் ஸ்பீட், அந்த ஷட்டர்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மெக்கானிக்கல் ஷட்டர்னால் உங்கள் கேமராவில் உங்கள் சென்சாருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு பேனல், ஃபஸ்ட் கர்டன் அண்ட் செகண்ட் கர்டனுங்கிற ரெண்டு ஷட்டர் மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டு கதவு. இந்த கதவு ஓப்பன் ஆகி திரும்பியும் க்ளோஸ் ஆகும் போது தான் உங்கள் சென்சார் வெளியில் இருக்க வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகி அது அந்த ஃபோட்டோகிராஃபை பதிவு பண்ணும். இது பேசிக் சிம்பிளான விஷயம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஸோ இது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேர் மெக்கானிக்கல் ஷட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூவிங்கான மெக்கானிக்கல் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபிசிக்கல் பாடி தான் இந்த மெக்கானிக்கல் ஷட்டர். இது என்னது எலக்ட்ரானிக் ஷட்டர்? இந்த எலக்ட்ரானிக் ஷட்டர் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனால், எந்த வித மூவிங் பார்ட்ஸும் ஃபிசிக்கலாக எந்த வித பார்ட்ஸும் யூஸ் பண்ணாத ஒரு ஷட்டர் தான் இந்த எலக்ட்ரானிக் ஷட்டர். அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் உங்களோட சென்சரை ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. எப்படி ஒரு நம்ம நார்மலாக ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்கேனர் வச்சுருப்போம், ஜெராக்ஸ் கடையில் ஒரு ஜெராக்ஸ் ஸ்கேனர்லாம் இருக்கும்ல, பேப்பர் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பச்சை கலரில் ஒரு லைட்டு டாப் டு பாட்டம் சர்ன்னு போகும் பாருங்க. அதே மாதிரி உங்களோட சென்சர், உங்கள் கேமராவில் உள்ள சென்சார் மேலேருந்து கீழே டக்குன்னு ஸ்கேன் ஆகும். அதாவது நீங்கள் வச்சுருக்கிற ஷட்டர் ஸ்பீட் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வேகத்தில் அது ஸ்கேன் ஆகும். அதாவது உங்களோட வெளியிலேருந்து வர அந்த எக்ஸ்போஸ் ஆகிற விஷயத்தை ஸ்கேன் பண்ணி உங்கள் ப்ராசஸர் எடுத்துக்கும் உங்கள் சென்சார்லேருந்து. இதுதான் எலக்ட்ரானிக் ஷட்டர். அதாவது மெக்கானிக்கலாக எக்ஸ்போஸ் ஆகாமல் எலக்ட்ரானிக்காக டிஜிட்டலாக நீங்கள் பார்க்குற விஷயத்தை உங்களோட சென்சார்லேருந்து ஸ்கேன் பண்ணி அதை எடுத்துக்கும். இதுதான் எலக்ட்ரானிக் ஷட்டர். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது அடுத்தது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்சி ஐட்டமான எலக்ட்ரானிக் ஷட்டரில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரு ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுனால அதில் எந்த வித நாய்ஸும் இருக்காதுங்க. அதாவது ஷட்டர் சஜக் சஜக் சஜக்குன்னு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த ஷட்டர் மூவ் ஆகிற அந்த ஃபிசிக்கல் பாடி எதுவுமே இல்லாதனால அங்கே சவுண்டே கிடையாது. சைலண்ட், கம்ப்ளீட்லி சைலண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கன்சர்ட்டில் இருக்கீங்க, ஒரு ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களோட ஷட்டர் அந்த சத்தம் அந்த பிளேயர்ஸையோ இல்லை கன்சர்ட் பண்ணுற சிங்கர்ஸையோ யாரோ ஒரு அமைதியான இடத்துல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஷட்டர், அதாவது சத்தமே இல்லாத ஸ்கேனிங் பண்ணுற முறையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணலாம். சில கேமராஸில் அப் டு 1/64,000 ஆஃப் செகண்ட் வரைக்கும் போகலாம். அதாவது ஒரு செகண்ட் 64,000 வகுத்தீங்களா எந்த அளவுக்கு அப்படி குயிக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு வேகமாக போகலாம். உங்களோட ஃபாஸ்ட் மோஷன்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கோ உங்களோட ஸ்பிளிட் செகண்ட் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கோ இந்த எலக்ட்ரானிக் ஷட்டர் உதவும். தென் இதில் மெக்கானிக்கல் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த ஷட்டர் ஷாக்னு சொல்லுவாங்கள்ல, ஷட்டர் உள்ளே உங்களுக்கு மெக்கானிக்கலாக அப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் கேமராக்குள்ளே வரும். என்னதான் அது சின்னதாக இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் வரும். அது பேர் தான் இந்த ஷட்டர் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாக் கேமராவுக்கு கொடுக்கும் இந்த ஷட்டர் மூவ் ஆகிறதுனால. இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் எந்தவித ஃபிசிக்கல் பாடிஸும் மூவ் ஆகாதனால இதில் நோ ஷட்டர் ஷாக். சரி, இந்த நல்ல விஷயம்லாம் பேசியாச்சு. இதில் என்ன கெட்ட விஷயம் இருக்குது, அதாவது என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எல்லாரும் அதிகமாக சொல்லக்கூடிய ரோலிங் ஷட்டர். அதாவது உங்களோட எலக்ட்ரானிக் ஷட்டர், அதாவது இந்த ஸ்கேன் பண்ணுற முறை, உங்களோட சென்சார் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் ஆகுதுன்னு சொன்னோம். எப்படி ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்கேனர் மிஷினில் அந்த ஸ்கேன் ஆகுதோ, ஒரு பச்சை கலர் லைன் பார்த்திங்கன்னா சர்ன்னு போகும்ல ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போது, அதே மாதிரி தான் உங்களோட சென்சாரும் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் ஸ்கேன் ஆகும். இப்போ முன்னாடியே நான் சொன்னது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு லைன் ஸ்லைஸ் பிக்சல்ஸாக தான் ஸ்கேன் பண்ணிகிட்டே போகும். ஸோ இதுதான் உங்களோட சென்சார். அப்படின்னா மேலே இருக்க பிக்சல்ஸ், அடுத்த லைன் பிக்சல்ஸ், அடுத்த லைன் பிக்சல்ஸ், அடுத்த லைன் பிக்சல்ஸ் தான் உங்களோட ப்ராசஸர் அந்த சென்சாரை ஸ்கேன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது அந்த டைமில் உங்களோட சப்ஜெக்ட் லெஃப்ட் டு ரைட்டோ ஏதோ ஒரு பக்கம் இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ உங்களுக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணும்,
இந்த சப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ இது ப்ராசஸர் உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ரீட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா இப்படி தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இமேஜ். ஸோ இது பேர் தான் இந்த ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக தெரியும். எந்த லெவலுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக மூவ் ஆகுதோ அந்த லெவலுக்கு இந்த ரோலிங் ஷட்டர் அதிகமாக தெரியும். ஸோ இது வந்து இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் ரோலிங் ஷட்டர் அப்படிங்கிற, அதாவது அப்படி நவுந்து இருக்கிற ஒரு பிக்சர், அது அந்த சப்ஜெக்டே ஒரு மாதிரி வளைவாக தெரியும், அதுதான். ஸோ இது வந்து இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் அதிகமாக ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது இந்த ஸ்கேன் பண்ணுற முறை, அதாவது இந்த சென்சார் ரீட் அவுட் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த பிக்சல்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுனால இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஃப்ளோரசன் லைட், எல்இடி லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ் நீங்கள் எடுக்கும்போது சில ஷட்டர் ஸ்பீட்லாம் நீங்கள் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைவ் மூட்லேயே நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ், இல்லை பின்னாடி இருக்கிற சுற்றி இருக்கிற ஏதாச்சும் ஒரு எல்இடி லைட்ஸ், ஃப்ளோரசன் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிக்கரிங் வந்து அந்த நல்லாவே தெரியும். அந்த லைட் ஃப்ளிக்கரிங் ஆகிற லைட் பேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பிரைட் லைன்ஸ் தென் டார்க் லைன்ஸ், ஒரு பிரைட் லைன்ஸ் அண்ட் டார்க் லைன்ஸுங்கிற மாதிரி ஒரு பேண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். இது பிரைட்னஸ் லெவல்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களோட பிக்சல்ஸ் ஒரு லைனாக ரீட் ஆகும்போது என்ன ஆகும்னா மேலே ஒரு பிக்சலுக்கு ஒரு கலரும் கீழே இருக்க பிக்சல்ஸ்க்கு ஒரு கலரும் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த ஃப்ளிக்கரிங், இந்த கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நிறைய பேண்ட்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் ப்ராப்ளமாக இருக்குது. தென் அடுத்தது அதிகமாக யாரும் டச் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டில் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. என்கிட்ட வந்து 1.4 லென்ஸ் இருக்குது, 1.8 லென்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீமி போக்காவாக இருக்கும். பின்னாடி சப்ஜெக்ட் விற்று பயங்கரமாக அப்படியே எனக்கு போக்கா எஃபெக்ட் பயங்கரமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் 1.4 லென்ஸு போட்டு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. ஆனால் எலக்ட்ரானிக் ஷட்டரில் நீங்கள் எடுக்கும்போது அந்த போக்கா வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. பின்னாடி இருக்க இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இந்த எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது கம்மியாகிடுது. நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து லென்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க, 85mm 1.4 வச்சுருப்பீங்க. ஆனால் எடுக்கும்போது எலக்ட்ரானிக் ஷட்டரில் ரொம்ப கம்மியாக தெரியும். அது என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு விஷயம். மேபி இந்த எலக்ட்ரானிக் அந்த ரீட் அவுட் ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால அந்த போக்கா எஃபெக்ட்ஸ் கம்மியாக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்தது நம்ம தலைவரான மெக்கானிக்கல் ஷட்டருக்கு வந்துட்டோம். இவர் தான் ரொம்ப வருஷமாக இந்த மாடர்ன் டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் கேமராஸை ஆட்டி படைக்கிற ஒரு ஷட்டர் ஸ்பேல். அதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து பெரிய தலை. ஸோ இந்த பெரிய தலையான இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, இதில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் மோஸ்ட்லி ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஃப்ளோரசன் லைட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளிக்கர் ஆகிறது ரொம்ப கம்மி. எப்படின்னா நம்ம கரெக்டான ஷட்டர் ஸ்பீடு வச்சுட்டோம்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லா லைட்டும் பார்த்திங்கன்னா 50 Hz செகண்ட் தான் வந்து ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தான் நம்ம லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1/50 இல்லை 1/50 மேலே 1/100 அந்த மாதிரி நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக லைவ் மூடில் கூட நம்மளுக்கு வந்து ஃப்ளிக்கரிங் வராது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் ஷட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சரியான சமயத்தில் அந்த ஃப்ளிக்கர் ஆகும்போது ஃபோட்டோ எடுக்காமல் இப்போ கேமராலாம் நிறைய ஆன்டி ஃப்ளிக்கரிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ எந்த விதம் ப்ராப்ளம் கிடையாது. நார்மலாக மெக்கானிக்கல் ஷட்டரில் இந்த ஃப்ளோரசன்ஸ் எல்இடி லைட்ஸோட ஃப்ளிக்கர் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. அடுத்தது ரோலிங் ஷட்டர். ஸோ இந்த ரோலிங் ஷட்டர் ரொம்பவே முக்கியம். ரோலிங் ஷட்டர் என்ன தான் இருக்குது, ஓகே, மெக்கானிக்கல் ஷட்டரில் இந்த ரோலிங் ஷட்டர் ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த வளைவாக இருக்குன்னு சொன்னால ஃபாஸ்டஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்படி வளைஞ்சது மாதிரி தெரியும் பிக்சரில். ஸோ இந்த ப்ராப்ளம் ரோலிங் ஷட்டர் ப்ராப்ளம் வந்து எலக்ட்ரானிக் ஷட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெக்கானிக்கல் ஷட்டரில் ரொம்ப கம்மி, ரொம்பவே கம்மி. இல்லை அது எப்படி சொல்ல, கம்பேரிட்டிவ்லி லெஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்டஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை அந்த ரோலிங் ஷட்டரை க்ரியேட் பண்ணது, அந்த வளைவாக தெரிகிற ஒரு பிக்சர், ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த மெக்கானிக் ஷட்டரில் கிடையாது. அதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மாதிரி இந்த ஃப்ளாஷ் சிங்க் ஸ்பீட்லாம் கரெக்டாக இருக்கும். மெக்கானிக்கல் ஷட்டரில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகலை, அதாகலை, இதாகலை, ட்ரிகர் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனைக்கே இடமே கிடையாது. நீங்கள் சில கேமராஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து Canon 5D கேமராஸ்லாம் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆக மாட்டேது, லைவ் மூடில் ஏன் ஃப்ளாஷ் ஃபயர் ஆக மாட்டேதுங்கிற வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ அதில் இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரில் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகாத பிரச்சனையெல்லாம் இருக்குது.
மெக்கானிக்கல் ஷட்டரில் அந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகலை, ஃப்ளாஷ் சிங்க் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் இடமே கிடையாது. சூப்பராக ஃபயர் ஆகும், சூப்பராக சிங்க் ஆகும். தென் அடுத்தது இந்த போக்கா எஃபெக்ட் வந்துடும். இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன அப்பச்சரில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த அப்பச்சரில் அந்த போக்கா, அந்த க்ரீமி, ஷாலோ, டெப்த் ஆஃப் ஃபீல் கரெக்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான எக்ஸ்போஷரும் இருக்கும். என்னன்னு தெரில, எக்ஸ்போஷர் வந்து மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது சரியான எக்ஸ்போஷர் இருக்கிறது, எலக்ட்ரானிக் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்போஷர் ட்ராப் ஆகுது. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்காக அந்த ரீட் அவுட் ஸ்பீடு இருக்கிறதுனால அந்த எக்ஸ்போஷர் வந்து ட்ராப் ஆகுதா அப்படிங்கிற பிரச்சனை என்னன்னு தெரில. ஒரு கர்டைன், ஃபஸ்ட் கர்டைன், செகண்ட் கர்டைன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது சரியான எக்ஸ்போஷர் வர்றது இந்த மெக்கானிக்கல் ஷட்டரில் சூப்பரான விஷயம். அடுத்தது இவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசிட்டோம். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜும் பேசணும்ல. இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீட் 1/8000 ஆஃப் த செகண்ட். 8000க்கு மேலே போகவே முடியாது ஷட்டர் ஸ்பீடில். ஸோ அது ஒரு இது. இப்போ வந்து எவ்வளோ பெரிய பெரிய கேமரா வந்துருச்சு, ஆனால் மெக்கானிக்கல் ஷட்டரில் 8000க்கு மேலே போகவே முடியாதுங்க. ஏன்னா அது புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பாடி, 2 கர்டைன் ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் திங் வந்து ஒரு செகண்டுக்கு 8000 வாட்டி மூவ் ஆகுதுன்னா அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் பெரிய எந்த கேமராலையும் வந்து 8000க்கு மேலே வரலை. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஷட்டர் ஸ்பீட் 1/8000க்கு மேலே போக முடியாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நான் 8000க்கு மேலே அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே தெளிவாக கிறிஸ்டல் எப்படி சொன்ன கிறிஸ்பாக காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ளாஷஸ், அதாவது ஸ்டுடியோ ஸ்ட்ரோப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோ ஃபோட்டோ மாதிரியான ஹையஸ்ட்டு ஃப்ளாஷ் டியூரேஷன், அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஷார்ப்பாக உள்ள ஃப்ளாஷ் டியூரேஷன் உள்ள ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ளாஷஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை நீங்கள் அப்படியே துண்டாக ஏரில் அப்படியே ட்ராவல் ஆகும்போது அப்படியே லாக் பண்ணி ஷார்ப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சிவான ஃப்ளாஷஸ் உங்களுக்கு தேவைப்படும். எப்போனா நீங்கள் அந்த ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஃப்ளாஷஸ் தேவைப்படும். அடுத்தது இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மெக்கானிக்கல் அந்த ஷட்டர்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஃபிசிக்கல் பாடிஸ் ஒர்க் ஆகிறதுனால கஜக் 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 கஜக்குன்னு சத்தம் வரும். ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும், ஷட்டர் ஸ்பீடு சத்தமே கேட்கக்கூடாது, எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி கேமராஸை மெக்கானிக்கல் ஷட்டரில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப எங்கேயாச்சும் சில இது ஹாக்கி, சில கிரிட்டிக்கலான ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50-60 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அவங்க அடிக்கிற ஷட்டரில் அந்த கேமே கேட்காது, அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் ஷட்டர் தான் யூஸ் பண்ணணும், சவுண்டு கேட்கக்கூடாது, நாய்ஸ் கேட்கக்கூடாது, பிளேயர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மெக்கானிக்கல் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இதில் இந்த மெக்கானிக்கல் ஃபிசிக்கல் பாடி மூவ் ஆகிறதுனால அந்த கேமராவுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் உள்ள இன்டர்னலாக இருக்கும். அதாவது இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஷட்டர் ஷாக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து லாங் எக்ஸ்போஷர் எடுக்கிறீங்க, இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கேமரா ஆடக்கூடாது, என்னோடய எக்ஸ்போஷரில் கொஞ்சம் கூட அந்த மோஷன் பிளர் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் அந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். ஸோ கேமரா ஆடக்கூடாது, அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ஷாக் வரக்கூடாது கேமராக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் இந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து மெக்கானிக்கல் ஷட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷட்டரில் நன்மைகள் தீமைகள்னு நிறைய விஷயம் பேசணும். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ரெண்டுத்தையும் நம்ம குறை சொல்லவே கூடாது. இது இப்போ வந்திருக்கிற புது டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி எல்லாம் மெக்கானிக்கல் ஷட்டரில் தான் வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, அப்படின்னு நல்லா தான் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் ஷட்டருங்கிறது அடுத்த ஒரு டெக்னாலஜியோட ஜம்ப். ஸோ இந்த ஜம்பை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், அந்த முன்னாடி சொன்ன மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நாய்ஸு தேவையில்லை, எனக்கு வந்து இது தேவையில்லை அப்படிங்கிற இந்த மெக்கானிக்கல் ஷட்டர் யூஸ் பண்ண முடியாத இடங்களில் இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எலக்ட்ரானிக் ஷட்டரில் யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பேசிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தா இந்த வீடியோ. இது நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்காக நேற்று கேட்ட கேள்வி, அது அவருக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இங்கே கீழே அவரோட லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்க
சந்திக்கிறேன். இது Mirrorme Studio, we create a bond with you. Bye bye.